பெண்கள் ஜும்மா தொழுகைக்கு பள்ளிக்கு செல்கிறார்கள். ஆனால் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் வீட்டில் தொழும்போது எப்படி தொழ வேண்டும்? பள்ளியில் தொழுவது போல்தான் தொழ வேண்டுமா, இல்லை வேறு சில வழியா? அதற்கான விளக்கம் தரவும் என்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக ஜும்மா தொழுகையை பொறுத்திருக்கும் ரசூலுல்லாஹ் அவங்க ஏராளமான வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு முதல்ல ஜும்மா தொழுகை கடமையே கிடையாது என்பதை நம்ம அடிப்படையாக விளங்கி கொள்ள வேண்டும். அதை ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸு சுனன் அபூ தாவூதுல 1067வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல் ஜும்ஆத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் ஃபி ஜமாஅத்தின். ஒவ்வொரு முஸ்லிமான மனிதருக்கும் முஸ்லிமான ஆண்களுக்கும் ஜமாஅத்தோடு ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவது கட்டாய கடமை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்றாங்க, இல்லா அர்பஅத்தன், 4 சாராரை தவிர. அந்த 4 சாராரில் முதலாவது யாரு? அபுதுன் மம்லூக்குன், அடிமையாக இருக்கிறவர். இரண்டாவதாக சொல்றாங்க அவ் இம்ராத்துன். மூன்றாவதாக அவ் சபியுன், பருவமடையாத சிறுவன். அவ் மரீதுன், அல்லது நோயாளி. இந்த 4 சாரார்களுக்கு ஜும்மா தொழுகை என்பது கடமையே கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல ரசூலுல்லாஹ் 2வது சாரார் யார் சொல்றாங்க? பெண்களைத்தான் சொல்றாங்க. இப்போ பெண்களுக்கு ஜும்மா தொழுகை என்பது கடமையே கிடையாது. அது குறித்து அவங்களுக்கு கேள்வியே கிடையாது. அவர்கள் விரும்பினால், விருப்பப்பட்டால் தூய்மையான நிலையில பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், அந்த நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துல பள்ளிவாசலுக்கு நிறைவேற்றினால் அதற்குரிய சமமான சரியான கூலி அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவர்கள் வரவில்லை என்றால் அவர்களுக்கு குறித்து கேள்வியே கிடையாது. இதை நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வீட்டில் தொழுவதாக இருந்தால் எப்படி தொழணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வீட்டில் தொழுவதாக இருந்தால் துஹர் தொழுகையாக 4 ரக்காத்துகளைத்தான் தொழ வேண்டும். ஏன்னு சொன்னால் துஹர் தொழுகைக்கு பகரமாகத்தான் ஜும்மா தொழுகை. ஜும்மா தொழுகை நிறைவேற்றிவிட்டால் துஹர் தொழுகையை தொழ வேண்டியதில்லை. துஹர் தொழுகை தொழவிட்டால் ஜும்மா தொழுகை தொழ வேண்டியதில்லை. இதற்கு பகரமாகத்தான் இது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நோயாளியாக, பெண்கள் மட்டும் இல்லை, நோயாளியாகவே இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு போக முடியாத, ஜும்மா தொழுகை நிறைவேற்ற முடியாத அந்த சூழலை இருப்பார்கள் என்றால் வீட்டிலேயே அவர்கள் தாராளமாக, நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம். அவர்கள் தொழும்போது ஜும்மா தொழுகை மாதிரி 2 ரக்காத் தொழக்கூடாது. துஹர் தொழுகை மாதிரி 4 ரக்காத்துகளை தொழ வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அது போல தான் பெண்களும் வீட்டில் அவங்க தொழுவதாக இருந்தால், போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது வீட்டில் அவர்கள் துஹர் தொழுகையை தான் நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் ஜும்மா தொழுகை மாதிரி 2 ரக்காத் தொழக்கூடாது என்பது நம்ம இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த வாரங்களில் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.